வர அவர் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்ததுலேருந்தே நான் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு நல்ல பேர் அவர் வாங்கியிருக்கார். ஒரு கமிட்டட் பர்சன், ஹார்ட் ஒர்க்கர், டெடிகேட்டட் பர்சன். அதனால் அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியை நான் ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு ஷார்ட் பீரியட்லேயே அவருடைய வளர்ச்சியை வந்து பார்க்க முடியுது. எதனால் அதை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்து இவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் அவர் உடச்சி அவருடைய செயல் மூலமாக இந்த கல்வி விருது மூலம் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து நம்மை நம்பி அவர் களத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, விஜயண்ணா வந்திருக்காரு, நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சில பேர் பேசுகிறத நான் கேட்பேன். என்னோட பார்வையில், என்னோட ஹம்பிள் வியூ என்னென்னா, அவர் நம்மளை நம்பி வந்திருந்தாலும் இப்போ நாம தான் அவரை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நபர் இனிமேல் நமக்கு கிடைப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. அதனால வந்து உண்மையில் சொல்ல போனால் நாம தான் அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு சாய்ஸை நம்ம வந்து விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. இன்னொன்று வந்து அவர் எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. பேசுறதுங்கிறத விட செயலில் காட்டுறாரு. அப்படிங்கிற போது இதை விட தாண்டி ஒன்று தேவையில்லை. ரெண்டாவது வந்து அவருக்கு என்ன பாலிடிக்ஸ் தெரியுமா அப்படின்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு பேச்சு இருந்தது. எனக்கு என்ன, என்னோட பார்வையில் என்ன அப்படின்னா, ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல மனிதத்தன்மை இருக்கிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு தகுதியாக நான் நினைக்கிறேன். அது திரு காமராஜராக இருக்கட்டும், யாரெல்லாம் முன்னாடி போற்றப்பட்டாங்களோ ஒரு நல்ல மனிதத்தன்மை அவங்களுக்கு இருக்கட்டும். அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். அது அவர்கிட்ட இருக்கான்னா நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் நடிப்புங்கிறது ஒரு தொழில் மட்டும்தான். தொழில் எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு நல்ல மனிதருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருடைய அந்த 30 வருஷம் ஜேர்னியில், சினி ஜேர்னிலேயே அது அவங்க ஃபேன் பேஸே நமக்கு வந்து காமிக்கிறாங்க என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லி. ஸோ இதை தாண்டி அவருக்கு ஒரு தகுதி இனிமேல் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலை. மக்கள் வந்து ஜஸ்ட் அவருக்கு ஒரு கை கொடுத்தாங்கனாலே அவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய தாட்ஸு சார். மற்ற நடிகர்கள் இப்போ பார்த்து கமல், ரஜினி